सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अतिशयेन उपेतानां दोषद्वयरहितानां मार्गस्थितिः पृच्छ्यते। वेषभाषादिरूपो व्यवहारो हि मार्गः। यार मार्गस्य लेखनं एतावदेव लिङ्गमलिङ्गमूर्तेः वेषभाषादिरूपो व्यवहारो हि मार्गः चित्तोपगम रूप आंतरो धर्म स्थिति जीवन मुक्तिनुடைய மார்க்கம் ஸ்திதியும் எல்லாம் கேட்குறேன். மார்க்கம்னா ஏக பாஷாதி ரூபோ விவகாரம் मार्गम चित्त उपरम रूप आंतरो धर्म स्थिति भगवान चतुर्मुखो ब्रह्मा यथोक्त प्रश्नोत्तरम अवतारयति तम भगवान इति चतुर्मुख ब्रह्म वदति तम भगवान इति पक्षमाणमात्ये श्रद्धातिशयम् उत्पादयितुं तम मार्गम प्रशंसति. सबसे मुन्नाडी अगर சொல்லக்கூடிய மார்க்கத்தை பிரசம்சை பண்ணுவோம். சோயம் பரம ஹம்ச மார்க்கோ லோகே துர்லபதோ நது பாகுல்ய यह पृष्ठस्वयं योजना यह स्वयं எந்த மார்க்கத்தை பற்றி கேட்டதோ அது சஹ पृष्ठः मार्गः सः अयं मार्गः स्वयं परमहंस मार्गो लोके दुर्लभतरो न तु बाहुल्यः ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கிறது. அயம் இத்தியுத்தர கிரந்தே வக்யமானः ஆச்சாதனாதிः स्वशरीरोपभोगेन लोकोपकारेण निरपेक्षो मुख्यो मार्गः परामृश्यते. என்ன மார்க்கம் சொல்லப்படுற மார்க்கம்னா அவருடைய வேஷம் இதெல்லாம் கேட்கறது. சரீராச்சாதனம் வஸ்திரத்தினால சரீராச்சாதனம் பண்றது. லோகோபகாரேன நிரபேட்ச முக்கியோ மார்க ஸ்வசரீரோபோகேன லோகோபகாரேன நிரபேட்சோ முக்கியோ மார்க பராமரிச்சதே. ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லை சரீராச்சாதனம் ஆச்சாதனாதிகள் ஸ்வசரீரோபோகேன லோகோபகாரேன நிரபேட்ச தன்னுடைய தனக்காக ஏதாவது உபபோகத்துக்காக இல்லை சரீராச்சாதனம். இன்னும் வேற ஏதாவது லோகோபகாரத்துக்கும் அதுக்காகவும் இல்லை. இந்த மாதிரி பிரயோஜனங்கள் இல்லாமல் நிரபேட்சோ முக்கியோ மார்க்க பராமரிச்சது. தாதர்ஷஸ்ய பரமகாஷ்டாம் பிராப்தஸ்ய வைராக்கியஸ்ய அதிஷ்டகரத்வா தஸ்ய மார்க்கஸ்ய துர்லபதரத்துவம் துர்லபதரோ இருக்கு. லோகே துர்லபதரம்னா ரேயர் அர்த்தம். தாதர்ஷஸ்ய பரமகாஷ்டாம் பிராப்தஸ்ய வைராக்கியஸ்ய இந்த மாதிரி விசாரப்பட்ட வைராக்கியம் லோகத்துல துர்லபதரம் அதிஷ்டகரத்வா எங்கேயும் பார்க்க முடியாது. முன்னாடி அதிர்ஷ்டகரம் என்ன அர்த்தம்? பூதபூர்வை கரட்டும் ஒரு பிரத்யேகம். கரட் முன்னாடி எங்கேயும் இல்லை. அதிர்ஷ்டகரத்துவா இதுக்கு பூர்வம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகரம் விக்கிரமம் இருக்கும். சமாசம் இல்லை. ஒரு பிரத்யேகம் பூர்வம் பூதம் பூதபூர்வம் பூதபூர்வம் எப்படின்னா அதிர்ஷ்டகரம் எப்படி விக்கிரமம் பண்றது பூதம் பூர்வம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகரம் அவ்வளவு. இது எங்கே ராஜாவே கர பிரதான மந்திரி கர அப்படி சொல்லுவோம். நியூஸ் பாருங்க. मनमोहन सिंह प्रधानमंत्री करा प्रधान भूतपूर्व प्रधानमंत्री प्रधानमंत्री करा இப்போ இங்க என்ன அதிர்ஷ்டகரமான பூர்வம் அதிர்ஷ்டகர முன்னாடி எங்கேயும் பார்க்காதுன்னு எது பார்க்க முடியாது இல்லையோ அது அதிர்ஷ்டகரத்துவம் சத்திய மார்க்கத்தை துர்லபகரத்துவம். அதனால துர்லபம் சொல்றது நம்ம எது துர்லபம் சொல்றது எது ரயம் சொல்றது நம்ம பார்க்கல. இருந்தால நான் எங்கேயும் பார்க்கல. அப்ப எனக்கு ரயம் ஏதாவது அத்தியந்தாபாவ சங்கனியா இருக்கவே முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு அபிப்பிராயத்தை பாகுல்யமே பிரதிஷேதது. இது சுலபமா பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வைராக்கியம்ங்கிறது ஜீவன் முக்த ஸ்திதிங்கிறது சுலபமா வழியில் பார்க்க முடியாது. இது பிரதிஷேதம் என்ன பாகுல்யா லிங்கம் வியக்திய சாந்ததா அப்படின்னா பாகுல்யம் சொல்லணும். பகுலம்னு சொல்லணும். பாகுல்யா சொல்றதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. லிங்கம் மதம் எல்லாம் வைதிக பிரயோகத்துக்கு கொஞ்சம் மாறும். வயம் மார்கோ துர்லபதஸ்தே பரிகி ததர்த்தம் பிரயாசோ நகர்த்தவியா தேன பிரயோஜனாசங்கியாக. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருந்தால் அதுக்காக பிரயத்னப்பட்டாலும் அது கிடைக்குமோங்கிறது சந்தேகம் தானே. அதனால பிரயத்னப்பட வேண்டாம்.
नन्वयं मार्गो दुर्लभदृष्टे तर्हि तदर्थं प्रयासो न कर्तव्यः तेन प्रयोजनाभावादिति आशङ्क्य इति आशङ्कपडाது சொல்லுங்க ஏகோபி பவதி தயேவ நித்தியபூதஸ்தம் தயேவ வேதபுருஷः इति विदुषो मन्यन्ते அப்பேற்பட்ட ஒருத்தர் இருந்தால் ஏகோபி பவதி தயேவ நித்தியபூதஸ்தः அவர்தான் நித்தியபூதஸ்தர் நித்தியபூதஸ்தர் வார்த்தைக்கு அப்புறம் அவரே அர்த்தம் சொல்லுவார் தயேவ வேதபுருஷः அவர்தான் வேதபுருஷர் இப்படி எல்லாம் விதுஷோ மன்யந்தே மகான்கள் சொல்றார் பேசுவார் மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் என்ன பண்றது இதான் இருக்கும் அது மனுஷியானாம் சகசிரேஷு 1000 பேர் இருந்தால் சகசிரம் 1000 இல்லை ஆயிரக்கணக்கா 1000 ஒருத்தர் கிடையாது இருக்கா கிடையாது அந்த ரேஷியோ பார்த்தால் 1000 ஒருத்தர் இருக்கா கிடையாது சகசிரம்ங்கிறது ஒரு அநேகம் அர்த்தம் பகு அர்த்தம் புராணத்துல பஞ்சு கொண்டு எந்த ஒரு லைசன்ஸும் கிடையாது தெரியுமா புராணத்துல பகுகால பஞ்சம் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு பெரிய ஒரு சங்கை போடுவோம் அப்படி நினைக்கவே முடியாது நினைச்சு பார்க்கவே முடியாது தபசு முக்கியமான இடத்துல இருப்பாங்க தபசு பண்றது எத்தனை வருஷம் தபசு பண்ணா கேட்டா 2 கல்பம் 5 கல்பம் அப்படி சொல்லுவாங்க அடிச்சிருவாங்க அப்படி 5 கல்பம் 2 கல்பம் சதுரயுகம் யோசிக்கவே முடியாது பகுகால பரியந்தம் அர்த்தம் தான் அத அந்த மாதிரி இடத்துல லட்சணையினால அர்த்தம் புரியணும் தான் இதெல்லாம் ஒரு ஆச்சரியத்துக்காக சொல்றது அது அப்படியே இருக்கணுங்கிற அபிப்பிராயம் இல்லை மீமாசையில ஒரு அதிகரணம் வரும் சஹஸ்ர சம்பத்சர யஜ்ஞம் இல்லை சஹஸ்ர சம்பத்சர யஜ்ஞம் பேரு சஹஸ்ர சம்பத்சரம்னா 1000 வருஷம் 1000 இயர்ஸ் 1000 வருஷம் எப்படி யஜ்ஞம் இருக்க முடியும் ஒரு யஜ்ஞம் அது பண்றதுக்கு யாரு அதிகாரி யாரோ ஒருத்தர் அதிகாரி இருந்தா தானே அந்த யஜ்ஞத்தை விதிக்க முடியும் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது அது எப்படி அந்த எப்பேற்பட்ட யஜ்ஞம் அது ஒரு விசாரம் பண்ணி அந்த இடத்துல சரி ஒருத்தனால முடியாது வேண்டாம் ஒருத்தன் ஆரம்பிச்சு அவனுடைய புத்தகம் அனுவர்த்திக்கணும் அவனாலும் ஆமா அப்படி இருந்தாலும் முடியாதுன்னா குலகல்பம்னு பேர் இருக்கு குலகல்பமா அனுஷ்டானத்தை விதிக்கிறது குலகல்பம்னா குலமா எப்ப முடியாதோ அப்ப முடிக்கலாம் அப்படி பண்ணணும்னு அபிப்பிராயம் இது ஒரு பூர்வபக்ஷம் அப்படி இன்னொரு பூர்வபக்ஷம் இல்ல இந்த யஜ்யம் ஆரம்பிச்சதுனாலேயே அந்த மாதிரி ஆயுசு கிடைக்குன்னு அபிப்பிராயமோ இதுக்கு எல்லாமே ஒரு ஸ்ருதி விரோதம் யுக்தி விரோதம் எல்லாம் காமிச்சதெல்லாம் விட்டு விடுறது இன்னும் ஒரு 7 பூர்வபக்ஷம் 7 விதமான கொண்டு வந்திருக்கு அப்படியே இன்னும் என்ன இருக்கு பல பேர் சேர்ந்து பல பேர் அப்படின்னா 1000 வருஷம் இருக்கு ஒருத்தர் பண்ணும்போது 1000 வருஷம் இருக்கணும்னா 10 பேர் பண்ணா டிவைட் பண்ணி ஜாஸ்தியா இருக்கு அப்படியெல்லாம் ஒரு விதம் பண்ணலாமோ அப்படியெல்லாம் பல விதமா இருக்கு இதெல்லாம் அப்ப சஹஸ்ர சம்பத்சரம் என்ற வார்த்தைக்கு சம்பத்சரம் தினமா வச்சுக்கணும் தினம் அதுக்கு ஒரு அர்த்தவார்த்தை காமிச்சாங்க அந்த இடத்துல சம்பத்சர பதம் தினபரம் அப்படின்னா 1000 நாள் 1000 நாள் இது எல்லா யஜ்ஞத்தையும் விட பெருசு சந்தியாவந்தனம் ஆரம்பிச்ச சஹஸ்ர சம்பத்சர பரியந்தோ யஜ்ஞ கர்மராசி இதெல்லாம் காமதிகாரக்கூடிய சஹஸ்ர சம்பத்சர பரியந்தம் இதோட பெரிய கர்மம் சஹஸ்ர சம்பத்சர யஜ்ஞ பரியந்தம் அப்படின்னா 1000 நாள் பண்ண வேண்டிய சில கர்மாக்கள் இது ஒரு கோமையாகக்கூடிய ஒரு கோமையாக விசேஷம் முடிவு பண்றாங்க அந்த இடத்துல சம்பத்சரம் என்ற பதம் தினம் என்ற ஒரு நாள் 1000 நாள் வச்சுக்கலாம் அதனால பிராக்டிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியாது பிராக்டிக்கலா 1000 நாள் பண்ண வேண்டியது எதுக்காக அந்த மாதிரி எது சம்பாவியமாகவே இல்லையோ அது அப்படியே அர்த்தம் எடுக்கலாம் என்ற ஒரு நிர்பந்தம் சாம்பிரதாய ட்ரெடிஷனல்ஸுக்காக கிடையாது அப்படின்னு நினைக்கிறார் புராணத்துல பிரயோஜனம் பண்ணும்போது இஷ்டப்பட்டுருவோம் ஆனால் சாஸ்திரியமா அர்த்த நிர்ணயம் பண்ணும்போது எது திருப்தி சாத்தியம் இல்லையோ திருப்தி சாத்தியம்னா பண்ண முடியாது திருப்தி சாத்தியம்னா பண்ண முடியாது எது பண்ண முடியாது இல்லையோ அப்பேற்பட்ட எதுவுமே விதிக்கல வேத விதி இருக்கு இம்போசிபிளா இருக்கிறது அப்படியெல்லாம் வேதத்தில் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது இம்போசிபிளா ஒன்றும் சொல்லல சொல்லதாருந்தா அதனுடைய தாற்பயம் வேறமா இருக்கும் இந்த நோக்கத்துலதான் எல்லாம் வியாக்கியாதாக்களும் பிராச்சீன காலத்துல போயிருக்கு ஒரு ஃபேண்டசியை காமிக்கிறது எந்த விதமா உத்தேசம் இல்லை எந்த ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட் பார்த்தாலும் நமக்கு புத்தி ஏறாத விதமா அது மாதிரி அர்த்தத்தை கொண்டு வந்து அப்படி இருக்கு மீமாம்சா நியாயங்கள் கூட அப்படி இருக்கு
मनुष्याणां सहस्रेषु कश्चित् जपति सिद्धये एतदामपि सिद्धानां कश्चिन् मां वेत्ति तत्त्वतः यारो ஒருத்தங்க வாஸ்தவம் புரிஞ்சுக்க कश्चिन् मां वेत्ति तत्त्वतः इति न्यायेन यत्र क्वापि यदा कदाचित् योगी परमहंसो यदि कश्चिन् लभ्यते तर्हि स एव नित्यभूतः भवति யார் ஒருத்தர் கிடைச்சாரு அந்த மாதிரி சாஸ்திரம் சாஸ்திரமா இருக்கு ஒருத்தர் இருந்தாலும் அது அது சொல்லக்கூடிய சாஸ்திரம் அப்பிரமாணம் இல்லைன்னு கிடைக்காது நமக்கு இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை நித்தியபூதா நித்தியபூதஸ்தான என்ன அர்த்தம் நித்தியபூதஸ்தான ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்னா நித்தியபூதா பரமாத்மான்னு வச்சுக்கணும் நித்தியபூதா பரமாத்மா ये आत्मा अपहतपात्मा इति कृतेः परमात्माना शुद्धात्मा वचिला ईश्वरन एंगल विशिष्टार्थं ग्रहितेन ये आत्मा अपहतपात्मा इति कृतेः एवकार्येण केवलयोगी परमहंसस्य व्यावर्त्यते केवलयोगी नित्यभूतं न जानाति केवलपरमहंसः जानन्नपि चित्ते विश्रान्त्यभावात् बहिर्मुखे ब्रह्मणि न तिष्ठति बहिर्मुखो ब्रह्मणि न तिष्ठति केवल परमहंसः जानन्नपि चित्ते विश्रान्त्यभावात् बहिर्मुखः ब्रह्मणि न तिष्ठति जीवन मुक्तिயில் இருக்கிறவா பிராக்டிஸ் தத்துவஞானத்துக்கு அப்புறம் ஜீவன் முக்தனா இருந்து அப்புறம் கேவல பரமஹம்சனா போவாங்க இதுதான் ஆரம்பத்திலிருந்து கிரேட் வரலாம் தத்துவஞானம் ஜீவன் முக்தி கேவல பரமஹம்சம் அப்படி கேவல பரமஹம்சானா பகிர்முகனா இருந்தாலும் ஆத்ம தத்துவத்திலே இருக்கிறவா கேவல பரமஹம்சம் ஜீவன் முக்தி அவஸ்தையில அதுக்கு முன்னாடி இருக்காங்க அதுக்கப்புறம் தத்துவஞானம் அதுக்கு முன்னாடி தத்துவஞான அவஸ்தையில் இருக்கு இது கொஞ்சம் தெரியாது वेद प्रतिपाद्यः पुरुषः वेदपुरुषः विदुषो विद्वांसः ब्रह्मानुभव चित्त विश्रान्ति प्रतिपादक शास्त्र पारंगताः योगिनः परमहंसस्य ब्रह्मनिष्ठत्वं सर्वजना मन्यन्ते यथोक्त विद्वांसस्तु तदस्य अर्हमानाः ब्रह्मत्वमेव मन्यन्ते तथा च भजते दर्शनादर्शने हित्वा स्वयं केवलरूपतः यः तिष्ठति ततु महान् ब्रह्म ततु यस्तिष्ठति ततु ब्रह्मन् यस्तिष्ठति ततु ब्रह्मन् ब्रह्मवित् स्वयं यथोक्त विद्वांसस्तु तदस्य सहमानाः ब्रह्मत्वमेव मन्यन्ते इदना यथोक्त विद्वांसனால் ரொம்ப பிராமாணிகர் எப்படி நினைக்கிறார் பிரம்மா ஆவத்தோடு இருக்கவர் என்றதும் இல்லை பிரம்மான்னு நினைக்கிறது பிரம்மான்னு சொல்லுவாங்க பிரம்மையும் ब्रह्म भावத்தோடு நிற்கிறவர் அது கூட தேவையில்லை பிரம்மானே சொல்லலாம் ததாச்ச ஸ்மரியதே தரிசனாதர்சனே ஹித்வா ஸ்வயம் கேவல ரூபதா தரிசனம் இருந்தாலும் தரிசனம் இல்லாதிருந்தாலும் வெளியில பார்க்கறதா இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யார் ஒருவன் கேவல ஸ்வரூபத்திலே நிற்கிறாரோ அவர் பிரம்மா பிரம்மவித் அவரே பிரம்ம வித்துன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை ब्रह्माने சொல்லிக்கலாம் ब्रह्म வித்துங்கிற வார்த்தை கூட தேவையில்லை பிரம்மா சொல்லிக்கலாம் அதான் நான் பிரயோஜனம் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்தாலும் பிரயோஜனம் இருக்குன்னு அர்த்தம் நமக்கு யோகியதை இல்லை என்று கிரகிக்கிறேன் அப்போ பிரயோஜனம் சந்திக்கும்போது சக்கியதே நித்தியபூதத்துவம் வேத புருஷத்துவம் முகதோ விசதயம் அர்த்தோக்தா சிதிரதி பிரश्नोत्तरं सूत्रयति महापुरुषो यच्चित्तं तत्पदा मध्येव अवतिष्ठते तस्माद् अहं न तस्मिन्नेव अवस्थितः இந்த சூத்திரம் எங்கே தெரியாது மகாபுருஷோ எச்சித்தம் தற்பதா மையேவ அவதிஷ்டதே யாருடைய சித்தம் பிரம்மத்திலே நிற்கிறதோ தஸ்மாத் அகம் யாருடைய சித்தம் எப்பொழுதும் பிரம்மத்திலே நிற்கிறதோ அவர் அகமேவ ந தஸ்மின் அவஸ்திதா அவர் பிரம்மத்தில் நிற்கிறதுன்னு சொல்ல வேண்டாம் பிரம்மமே சொல்லிக்கலாம் பரமஹம்சம் எடுத்தார் இந்த சூத்திரம்னா யாரோ ஒருத்தர் பண்ண சூத்திரம் இல்லை சூத்திரம்னா வேதத்திலே சூத்திரம் சொல்லலாம் சூத்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இது சூத்திரம்னு சொல்லுது சூத்திரம்னா சூத்திரரூபமான வச்சனம் வேத அதுக்கு சூத்திரம்னு பேரு மகாபுருஷ பலம் நிர்வகிக்கலாம் வைதிக ஞான கர்மாதிகாரிஷு புருஷேஷு மத்தியே யோகினः பரமஹம்சस्य அत्यन्तம் உத்தமத்வாத் மகாபுருஷத்துவம் வைதிக ஞான கர்மாதிகாரிஷு புருஷேஷு மத்தியே வைதிகமான தியானம் வைதிகமான கர்மா இதுலெல்லாம் அதிகாரம் இருக்கிற புருஷாவின் நடுவில் மத்திய யோகினः பரமஹம்சस्य அत्यन्तம் உத்தமத்வாத் மகாபுருஷத்துவம் யோகியா இருக்கக்கூடிய பரமஹம்சர் உத்தமமா இருக்கிறதுனால முக்கிய புருஷத்துவம் மகா புருஷனா சொல்றாங்க
वेदपुरुषः इत्युच्यते तत्र अर्थः तत् महापुरुषो यच्चित्तं स्वकीयं सर्वदा मय्येव अवस्थापयति संसारगोचराणां तदीयचित्तवृत्तीनाम् अभ्यासवैराग्याभ्यां निरुद्धत्वात् अत्र भगवान् प्रजापतिः शास्त्रसिद्धं परमात्मानं स्वानुभवेन परामर्शन् मयि इति व्यपदिशति இதெல்லாம் யாரு சொல்ற சதுர்முக பிரம்மா சொல்ற சதுர்முக பிரம்மா என்ன சொல்றாருன்னா யாருடைய ஒருவருடைய சித்தம் விஷய விஷயரூபமா பரிணமிக்கிறதே இல்லையோ என்னுடைய சுரூபத்திலே நிற்கிறதோ அவர் பிரம்மமே சொல்லலாம் சொல்றார் என்னுடைய எனக்கிட்ட நிற்கிறதுன்னா என்ன எனக்கிட்ட நிற்கிறதுன்னு யார் சொல்றது சதுர்முக பிரம்மா தானே சொல்றது இப்ப சதுர்முக பிரம்மாவை பஜனம் பண்றவரை பத்தி சொல்றது இல்லையே அப்ப எப்படின்னா சாஸ்திர வித்தியாக உபதேசம் வாமதேவ பகவந்தனாதிகரணத்தை சொல்ற மாதிரி தன்னையே பிரம்மராவத்தில் நினைக்கின்ற சதுர்முக பிரம்மா சொல்றார் மையம் இந்த மாமு பாஸ்வா சொல்றது ஒரு அதிகரணம் இருக்கு பகவந்தனாதிகரணம் இருக்கு இங்க சாஸ்திர பாட்சி பாடம் இருக்கிறது இல்லையா நீங்கள் எல்லாரும் நீங்க பிரம்மசூத்திரத்துல பகவந்தனாதிகரணம்னு வருது அதுல இந்திரன் உபதேசம் பண்றாரு மாமு பாஸ்வா இது இந்திரோபாசனமா பரமாத்மோபாசனமா விசாரம் பண்ணும்போது பரமாத்ம உபாசனம்னு முடிவு பண்ணியிருக்காங்க உபக்கிரம உபஸ்மகாரங்கள் அதுக்கு அனுகூலமா இருக்காது சரி அப்படி இருந்தா மாம் உபாசனம் எப்படி சொல்றது மாம்னா அப்ப சப்தம் பிரயோகம் பண்றவன் தானே மாம் சொன்னா சாஸ்திர திருஷ்டியா சொல்ற சாஸ்திர திருஷ்டியில தன்னையே பரமாத்மாவை வச்சுட்டு மையேவ ஸ்தாபயதி தஸ்மாத் அகமதி பரமாத்ம ஸ்வரூபத்தேன தஸ்மின்னேவ யோகினி ஆவிர்भूतो अवस्थितोऽस्ति न इतरेषु ज्ञानेषु तेषां अविद्यावदत्वा तत्त्वं तत्त्ववित् प्रयोगिषु तत्त्ववित्वस्य अयोगिषु बाह्यचित्तवृत्तिभिरावृत्वा नास्ति आविर्भावः யாருடைய சித்தம் சுத்த பிரம்ம ஸ்வரூபத்திலே இருக்கிறதோ அவருடைய சித்தத்தில் சுத்த பிரம்ம ஸ்வரூபமே ஆவிர்பூதமா இருக்கு யாருடைய சித்தம் அப்படி இல்லையோ அவர் தத்துவஞானியா இருந்தாலும் யோகி இல்லாம இருக்கிறதுனால அயோகித்துவா பாக்கிய சித்தவத்தை விட ஆபத்துவா வெளியில இருக்கிற விஷயங்களே நினைச்சிருக்கிறதுனால பிரம்மஸ்வரூப ஆவிர்பாவம் இல்லை இதானும் கோயம் மார்க்கா இது கிருஷ்ணம் மார்க்கம் உபரிசதி மார்க்கம்னா அதை வேஷபூட்டாதியா இருங்க இதுல என்ன வெறும் என்ன சொல்றாங்க அசௌ புத்திரமித்திர கலத்திர பந்த்வாதி சிகா யஜ்ஞோபவீதே சுவாத்தியாயம் சர்வகர்மாணி சன்னியசிய எல்லாமே விடுங்க அயம் பிரம்மாண்டம் சித்வா சௌகீனம் தண்டம் ஆச்சாதனம் ஸ்வசரீர உபபோகார்த்தாய ஸ்வசரீர உபபோகார்த்தாய லோகस्य உபகாரார்த்தாய பரிகிரஹே விதி மாதிரி இல்லை விதி மாதிரின்னா தோன்றதுனா விதி இல்லை அவருடைய சுகம் அப்படியே இருக்கும் தெரியாது விதி இருக்கிறது விதிலையும் இருக்கு இருந்தாலும் விதி கிடையாது அப்படி பரிகிரகம் பண்ண அப்படி இல்லை அப்படியே இருக்கும் எல்லா இப்ப தத்துவஞானம் வந்துருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படி ஒரு விதி இல்லை விடவே விடுவா அது யாரும் விதிக்கு மூலமா ஒன்றும் பண்றதில்லை சுவாத்தியாயம் சர்வகர்மாணி தன்யஸ்ய அயம் பிரம்மாண்டம் சித்வா சௌகீனம் தண்டம் ஆச்சாதனம் சரீர உபபோகார்த்தாய தன்னுடைய சரீர உபபோகத்துக்காக சொன்னா என்ன அர்த்தம் இவ்வளவுதான் உபபோகம் இவ்வளவுதான் இது தண்டம் ஆச்சாதனம் சௌகீனம் யோகோபகாரார்த்தாய மற்றவர்களுக்கு பாத்திரவாத கஷ்டம் வேண்டாம் இருக்குங்க பரிகிரஹே யோ விவஸ்தா பூர்வஜன்ம பஞ்சித புண்ணிய புஞ்ச பரிபாகேதி மாதபித்திர ஆஜ்ஞாதினா ஏதேன ஈதிஷா சந்நியாசரூபம் பரமஹம்சாம் ஆசிரமம் அஸ்மீகத்தைவ சிரவணாதி சாதனானி அனுஷ்டாய தத்துவம் சம்யக் அவதரித்தது ததः गृहस्थस्य प्राप्तैर् लौकिकैर् वैदिक व्यवहार सहस्रैः चित्ते विक्षिप्ते सति विश्रान्ति सिद्धे विद्वत् सन्यासं चिकीर्षति எப்படி இருக்கும் யோ கிரகஸ்தா யார் ஒருத்தர் கிரகஸ்தனா இருக்கும் பொழுதே கிரகஸ்தனா பிரம்மச்சாரியும் கூட வச்சுக்கலாம் சன்னியாசம் இல்லாமல் சன்னியாசியா இல்லை யோ கிரகஸ்தா பூர்வ ஜென்ம சஞ்சித புண்ணிய புஞ்ச பதிபாகே சதி பல ஜென்மங்களா இருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய புஞ்சம்னா சமூகம் அதனுடைய பரிபாகம் என்ற சட்டத்துக்கு புண்ணிய பரிபாகம் பாப பரிபாகம் கூட சொல்லுவாங்க பல வருஷமா பண்ணி அதை பலன் கொடுக்கக்கூடிய ஸ்திதியில் வந்திருக்குங்க இந்த தேவைப்படுற பலம்னா சித்த சுத்தி தான் இந்த பலம் வேற எந்த பலவும் இல்லை இப்ப மூக்குவா இருக்குன்னா இப்ப மூக்குவா செய்யறதுன்னா பல ஜென்மமா நிற்காம கர்மாபியாசத்தினால்தான் சித்த பரிபாகம் வந்திருக்குன்னு அர்த்தம் துரிதங்கள் இல்லாமல்
पुण्यपुञ्ज परिपाके सति मातृपुत्र आज्ञादिना निमित्तेन ஈதிஷாசன்யாசரூபம் பரமஹம்சாஸ்திரம் அஸ்தீனத்தைவ பாதா இருக்கு புத்தகம் இருக்கு அவெல்லாம் இருக்கிறதுனால வேண்டாம் ஈதிஷா சன்யாசம் விட்டு போக வேண்டாம் இப்படி விட்டு ஈதிஷா சன்யாசத்துக்காக போறதுன்னா பல பேருக்கு மனசு கஷ்டமாயிடுது வேண்டாம் அங்கே இருக்கலாம் சன்யாசம் வாங்கி என்ன வருது அப்படி எனக்கு இந்த மாதா இருக்கு புத்தகம் இருக்கு இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாமே சன்யாசமே வாங்கிக்கலாம் இருந்தால் வேண்டாம் இங்கே இருக்கலாம் நினைச்சுட்டு இருக்கிற மாதృ புத்திர ஆஜ்ஞாதினா நிமித்தேன ஈதிஷா சன்யாசரூபம் பரமஹம்சாஸ்திரம் அஸ்வீகரிச்செய்யும் ஈதிஷா சன்யாசம் என்ன பரமஹம்சாஸ்திரம் பரமஹம்ச சன்யாசம் தத்துவ விசாரமாக பண்றதுக்காக அந்த சன்யாச காசாய வஸ்திரத்தோட இருக்கிறதுனாலும் தப்பு இல்லை இருந்தாலும் வேண்டாம் ஒருத்தர் அங்கே அதெல்லாம் சம்பவிக்கலாம் அஸ்வீகரிச்செய்வ சிரவணாதி சாதனானி அனுஷ்டாயா அந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துள்ள சிரவண மனன விதித்தியாசனங்கள் அனுஷ்டானம் பண்ணி தத்துவம் சமயக் அவகச்சதி தத்துவஞானியா வந்துருக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை தத்துவம் சமயக் அவகச்சதி ததா அப்படி தத்துவஞானம் வந்திருக்கனால் ததோ கிரகஸ்திய பிராப்தை லௌகிக வைதிக விவகார சகசிரை சித்தை நிச்சயத்தை சரி தத்துவஞானம் வந்தப்புறம் கிரகஸ்தனா இருக்கா இல்லையா 1000 தர்மா லௌகிகமாகவும் வைதிகமாகவும் இருக்கிறதுனால சித்தத்துக்கு ஒரு விசேஷம் ஏற்படுற மாதிரி இந்த வந்த தத்துவஞானம் பரிபாலனம் பண்ணணும் இல்லையா அப்ப இந்த விதி நமக்கு அனுகிரகமா வரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தத்துவஞானம் வந்துருக்கு இனிமே ஒன்றும் கவனிக்க வேண்டியது இல்லை என்ற மாதிரி ஒரு விதி ததோ கிரகஸ்திய பிராப்தைர் லௌகிக வைதிக விவகார சகசிரை சித்தே நிச்சித்தே சதி விசிராந்தி சித்தையே ஒரு ரெஸ்ட் வேணும் வைதிக கர்மா லௌகிக கர்மா எல்லாம் வேண்டாம் என்ற நிலையில விசிராந்தி சித்தைய வித்வத் சன்யாசம் சிகீர்ஷதி வித்வத் சன்யாசமா இருக்கலாம் ஒரு எண்ணம் வருது சம்பதி புத்திர மித்திர இத்தியாஸ் உபதேசா முன்னாடி சொன்ன உபதேசம் இருக்கு அவருக்காக இந்த உபதேசம் அப்போ புத்திர மித்திர சகல பிராண்டவாதி சிகா யஜ்ஞோபே சுவாத்தியாயம் சர்வகர்மாணி சன்யஸ்யா அப்படி பரிகிரகே லௌகீனம் கண்டம் ஆச்சாதனந்த பரிகிரகே என்ற உபதேசம் இருக்கு நமக்காக இல்லை அதற்காக உபதேசம் பூர்வமேவ ஈதிஷா சன்யாசம் திருத்துவா அப்படி இருக்கலாம் கிரகஸ்தனா இல்லை கிரகஸ்தாசிரமத்தை விட்டு ஈதிஷா சன்யாசம் வாங்கியிருக்க அப்படி ஈதிஷா சன்யாசம் வாங்கி பூர்வமேவ ஈதிஷா சன்யாசம் திருத்துவா தத்துவம் விதித்தவதா அந்த ஈதிஷா சன்யாசத்தில் இருந்துட்டு பரமஹம்சாசிரமத்தில் இருந்துட்டே விசாரம் பண்ணி மனத வித்தியாசனங்கள் பண்ணி தத்துவஞானம் வந்தவருக்கு விதித்தவதா வித்வத் சன்யாசம் சிக்கியிருக்கோ அவருக்கும் வித்வத் சன்யாசம் வரலாம் இனிமே மதத்தினுடைய நியமங்கள் பரிபாலனம் பண்ற அந்நிய நியமங்கள் நிறைய இருக்கு அப்படி இல்லைன்னா கூட வேற விதமா இருக்கும் இதோட பயங்கரமா இருக்கும் மதத்துல நியமங்கள் இல்லையா இதோட பயங்கரமா இருக்கும் அப்போ இந்த வித்வத் சன்யாசம் சிக்கியிருக்கோ பூர்வமே ஈதிஷா சன்யாசம் கிருத்வா தத்துவம் விதித்தவதா வித்வத் சன்யாசம் சிக்கியிருக்கோ புத்திர கலத்தாதி பிரசங்க ஆகாரா அவரை பற்றி அவருக்காக இந்த வாக்கியம் அவரை உத்தேசித்து இந்த வாக்கியம் நிக்கல பிரவர்த்திக்கல என்ன காரணம் புத்திரமித்திராதின்னு இருக்கு புத்திரன்னு கூட சம்பந்தம் இல்லையே பிரம்மச்சரியா பரமஹம்சாஸ்திரத்தில் இருக்கிறதுனால அதனால இந்த வாக்கியம் பிரம்மச்சாரியாகவும் இல்லை ஆனா அது இந்த மாதிரி வாக்கியங்கள் உபனிஷத்திலே இருக்கு இந்த வாக்கியத்தினுடைய கதி என்ன அவரும் பார்க்க வேண்டியதுதான் அவர் எப்படி அர்த்தம் பண்ணுவாரோ எல்லாம் சொல்லுவாரோ தெரியாது ஆனா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் தான் எனக்கு தெரிய வரும் வித்வத் சன்யாசமா இருந்தாலும் ஈதிஷா சன்யாசமா இருந்தாலும் அவருடைய நீதியை யஜ்ஞோபவீத திசாதி தியாகத்துக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் இல்லை எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் இல்லை திசா யஜ்ஞோபவீத பரித்தியாக பூர்வகமான ஒரு ஸ்திதி பிராமணனுக்கு இருக்கவே இல்லை அவருடைய கஷ்டத்தை கிடையவே இல்லை சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் அதுக்காக இந்த வாக்கியத்தை பற்றி சொல்லும்போது இந்த வாக்கியம் யாருக்காகன்னு கேட்டால் கிரகஸ்தனுக்காக கிரகஸ்தன் யாரு தத்துவஞானத்தை அடையிறாரோ அவனுக்காக இந்த ஒரு உபதேசம் சன்னியாசாசிரமத்தில் இருந்துட்டு வைதுஷ்யம் வந்தாலும் தத்துவஞானம் வந்தாலும் வித்வத் சன்யாசினா என்ன விசேஷம் கிரகஸ்தனாவே இருந்து இது தத்துவஞானம் வந்தாலும் வித்வத் சன்யாசி என்றது சன்னியாச வேஷம் இல்லாமலே அவருக்காக இந்த உபதேசம் நன்வயம் வித்வத் சன்யாசா இதர சன்யாச வைஷோச்சாரண விதி பிரயுக்த பிரகாரேण சம்பாவனீய किं वा जीर्णवस्त्र सोपद्रव ग्रामादि त्यागवत लौकिक त्याग मात्र रूपः ஒரு கேள்வி
இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த விஜயசன்யாசம் இருக்க விதர்த்தனா இருக்கிறவருக்கு தத்துவஞானம் வந்திருக்கு. சிரவண வண்ணாதிகளாக தத்துவஞானம் வந்தால் எல்லாமே விட்ட சௌகீனமும் ரெண்டும் விட்டு போகலாம். ஒரு பர்மிஷன் கொடுக்கறது இல்லையா? இதுக்கு விஜயசன்யாசம் சொல்லும்போது என்ன அடுத்து மற்ற பரமஹம்ச சன்னியாசம் மாதிரி ஏதாவது பிராக்டிசஸ் இருக்கான்னு கேட்குது. ஈதிஷா சன்னியாசம் வாங்கிக்கும் போது பல விதமான அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா? வேஷம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வேற நியமங்கள் அப்படியெல்லாம் இதுக்கும் இருக்கா? இங்க எல்லாமே விட்டு அப்படியே போக வேண்டியது அவ்வளவுதான் கேள்வி. நன்மயம் வித்வத் சன்னியாசா இதர சன்னியாசம், இதர சன்னியாசத்தை மாதிரி இதர சன்னியாசம்னா ஒரு மடத்துல சன்னியாசியா மாறும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி மடம் என்ற கன்செப்ட் எடுக்க வேண்டாம். அது இப்போ வந்தது. உபரிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது மடம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய பாட்டையும் சொன்னேன் அவங்களாம். இப்போதான் மடத்துல தான் தெரியுது. புரியுதா சொல்ற? எந்த விதமான சன்னியாசமா இருந்தாலும் மடம் சொல்லக்கூடாது. மடம் என்றது ஒரு அப்புறம் வந்த கன்செப்ட். தெரியாதுன்னா எப்படி பகவத்பாதம் வந்த பிறகு தான் மடம் வந்தது. அதுதானே மதம் வியவஸ்தை பண்ணியிருக்காரு. ஏன்னா கலியுகம் போயிட்டு இருக்கு. மதம் ஏதாவது அப்படி இருந்தாதான் அப்படின்னு இருக்கும். அதனால அண்ணா உபரிஷத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது மதத்துக்கு போய் சேர்றது சன்னியாசம் எங்கேயும் இருக்காது. மதத்தை பத்தி உபரிஷத்துல இருக்காது. எந்த மதத்தினுடைய அதிபதியும் கேட்கக்கூடாது. எந்த மதத்தினுடைய அதிபதி அதெல்லாம் உபரிஷத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லக்கூடாது. ஈதிஷா சன்னியாசம் எந்த மதத்தை சேர்ந்த அந்த வார்த்தை அதெல்லாம் லைட்டர் பகவத்பாதம் வந்தப்புறம் தானே இருக்கு மதம். குரு ஆசிரியதான் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்குதான் சொன்னேன், குருவா ஆசிரியர் அவ்வளவுதான். குரு எந்த மதத்தை சேர்ந்து வந்து கொள்ள வேண்டாம். அவ்வளவுதான் குரு கிட்டதான். ஏன்னா விஜயானார்த்தம் குருமே ஆதிபத்திய சமிப்பாணி ஸ்லோகத்தையும் பிரம்மனிஷ்டம். எதை பத்தி சொல்றது? ஈதிஷா சன்னியாசம். அது யுத்த சன்னியாசம் இல்லை. ஆமா, ஞான பரம்பரையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சன்னியாசியா இருக்கக்கூடிய குரு தம் சத்விஜானார்த்தம் குரு மேவாதிபத்தே. இது யாருக்காக? ஈதிஷா சன்னியாசிக்காக சொல்றது. வித்வத் சன்னியாசிக்கு குரு சங்கமம் இல்லை. அப்புறம் குரு ஒன்றும் கிடையாது. குரு எதுக்கு தத்துவ உபதேசம் பண்றதுக்காக குரு தேவைப்படுறது. தத்துவ ஞானத்துக்கு அப்புறம் இருக்கு குரு. அதனால பிரம்மச்சாரியும் கிரகஸ்தம் எல்லாமே சமிப்பாணி தான். இது சன்னியாசி சமிப்பாணி இல்லை. சமிப்பாணியா போயிருந்த சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்றது. சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்காக சொல்றது இல்லையா? இது ஒண்ணு தெரியுமா? உபநயனம் சொல்றது. உபநயனம் எந்த உபநயனம்? பால்யத்துல பண்ற உபநயனம் இல்ல. வித்யாங்க உபநயனம் ரெண்டாவது இன்னொரு உபநயனம் இருக்கு. வித்யாங்க பூதமான உபநயனம் இருக்கு. தெரியுமா? இது வேதாத்தியனத்துக்காக பால்யத்துல பண்ணக்கூடிய உபநயனம் வேற. அந்த உபநயனம் இருக்கிறது. இன்னும் தத்துவஞானத்துக்காக எல்லாமே விட்டு அப்படி இல்லாத நீங்க சன்னியாச ஸ்வீகார அந்த இது இருக்கு இல்லையா? இது ரெண்டு நடந்தது இல்லையா? அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் ப்ரோசஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். அந்த குளிக்கிறது எல்லாமே நோய்க்கால போய் நமஸ்காரம் பண்றது எல்லாம் பார்க்க முடியும். அது தனி விதி இருக்கிறது. ஈதிஷா சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிப்படியா பண்ணணும். அப்படியே விட்டு போறதுக்கு இது இல்லை, ஜாலிக்கு கிடையாது. சரியா? இப்ப சொல்லக்கூடாது. இந்த வசமான காலத்துல சொல்ல முடியாது. ஆனால் சொல்லுங்க, பல பேருக்கு கஷ்டப்பட்டு உண்மையான சாஸ்திரார்த்தம் எப்படினால் பிராமணனுக்கு சன்னியாசம்னால் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்றேன் பிராமணன் சொல்லக்கூடாது. நான் எடுத்துன்னு சொல்றேன், பிராமணனுக்கு சன்னியாசம்னால் இந்த யஜ்யோகம் இருக்கு. அப்படியே விட்டு போறதுக்கு எங்கேயும் இது கிடையாது. தத்துவஞானம் இல்லாமல் தத்துவஞானம் வந்துட்டோம்னா வேற இருக்கு. எனக்கு ஒரு விதிவிகை இருக்கு. அந்த மிஷன் இந்த மிஷன் அங்கெல்லாம் போய் அதுக்கு வைக சன்னியாசம் சொல்ல முடியாது. வைக சன்னியாசம், வைகன்னா விதிப்பதாரம். விதிதானாம் கர்மனாம் விதினா பரித்தியாக இருக்கு. அந்த பரித்தியாகம் பண்றதுக்கே தனி ஒரு விதி இருக்கு. அது இல்லாமல் இது விட்டு இஷ்டப்படி போனால் ஒரு வஸ்திரம் வேற இருக்கிறதுனால பிரத்யவாயம் இருக்கு. நிறைய பிரத்யவாயம் இருக்கு. அவனுக்கு தெரியாது. அதான் சொன்னேன். நான் சொன்னது என்ன புரியுது இல்லையா? அதுதான் அவளுக்கு தப்பு இல்லை. புரியுமா? அவளுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. அவளுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஏற்கனவே இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல. ஏற்கனவே இருக்குனால் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். அது விடுறதுக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். இஷ்டப்படி விட்டு அப்படி போறதுக்கணும். தண்டியா இருக்கும். தண்ட சன்னியாசம்னா இது தண்டம் அப்படி இருக்கும். அதுக்கு விதி இருக்கு. அந்த விதி பிரகாரமா ஹோமம் இருக்கு. ஹோமம் இதெல்லாம் பல விதமா ரிச்சுவல்ஸ் இருக்கு.
அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது விதிப்பிரகாரமா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால சத்தியவாயும் கிடையாது. இல்லைன்னா இதெல்லாம் போட்ட பூர் போட்டா அதெல்லாம் அப்படியே தூக்கி போடுறதுனால அந்த இது விட்டு வர்றதுக்கும் இது போடுறதுக்கும் ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா? போடுறதுக்கு ரிச்சுவல்ஸ் இருக்குன்னா விடுறதுக்கும் ரிச்சுவல்ஸ் இருக்கலாம். தத்துவ ஞானம் இல்லைன்னா தத்துவ ஞானம் வந்துருக்குன்னா தத்துவ ஞானம் வந்துருக்குன்னா சரீர ஆத்மபாவமே போயிடுச்சு. சரீராத்மபாவம் போகல, வைராக்கியம் மட்டும்தான் இருக்குனால் வைராக்கியம் இருந்தா சரீராத்மபாவம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. சரீரம் ஆத்மா நினைச்சிருந்தா கூட வைராக்கியம் இருக்கலாம். விஷயபோக ஆசக்தி கிடையாது. இந்த விஷயபோகத்தினால என்னால எனக்கு ஒன்றும் விசேஷமா ஒன்றும் கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை என்ற ஒரு எண்ணம் வந்திருக்கா, வைராக்கியம் வந்திருக்கவங்க தான். நான் என்ற எண்ணம் போயிருக்குன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ற எண்ணம் இருந்தாலும் வைராக்கியம் வந்திருக்குன்னா சன்னியாசம் வாங்கிக்கலாம். சன்னியாசம் வாங்கிக்கிறது பரமஹம்ச சன்னியாசம். பரமஹம்ச சன்னியாசம் வாங்கிக்கணும்னால் அதுக்கு தனியான ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கு. அந்த வழியில் வந்தா தான் அது வைதிக சன்னியாசம் ஆயிடும். இல்லைன்னா அப்படியே விட்டு போகலாம். அதனால வேற எது வரும் நமக்கு தெரியாது. அதுக்காக ரூல்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பார்த்த ரூல்ஸ் கிடையாது. யஜ்யோபவீதம் இருக்கிறவாளுக்கு எந்த விதமான ரிச்சுவல்ஸும் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அப்படியே விட்டு வர்றதுக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிறிஸ்டியன்ஸ்ல பார்க்க முடியலை. அவ்வளவுதான். அது தெரியாது. வேற என்னுடைய கான்செப்ட் வேற விதம், அதெல்லாம் தெரியாது. வாக்கியம் காமிக்கும் அவ்வளவுதான். வாக்கியம் இருக்கா, எங்க இருக்கு அவ்வளவுதான், அது தெரியாது. அப்போ வித்வத் விதிஷா சன்னியாசத்துல அப்படி இருக்கும்போது வித்வத் சன்னியாசத்துல அப்படி இருக்கோன்னு சொல்றேன். நீங்க இங்க தெரியுற மாதிரி கிரகஸ்தன் தத்துவஞானியா தத்துவஞானத்துக்காக இல்லை, தத்துவஞானமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த வித்வத் சன்னியாசம் ஏற்படுதோ அதுக்கு கிரகத்தையும் புத்திரமித்ராதிகளையும் விட்டு போகலாம் சொல்றது இல்லையா? அது எப்படி அதுக்காக ஏதாவது தனி ரிச்சுவல்ஸ் இருக்கா என்ற சந்தேகம் இது கேட்கிறார். நன்வயம் வித்வத் சன்னியாசா இதர சன்னியாசருக்கு பைசோச்சாரண யுக்த பிரகாரேன சம்பாதனையா. பைசோச்சாரணம்னா பைச மந்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனி மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அனுப்பியை கேட்கணும், நான் உங்களுடைய சிஷனா, அப்படி எல்லாம் பல விதமான பரஸ்பர சம்பாஷண மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய ஒரு பிராக்டிஸ் நிறைய இருக்கு. சித்தாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் பல விதமா இருக்கு. அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் எல்லாம் அனுசரித்து பண்ண வேண்டிய ஏதாவது அனுஷ்டான விசேஷம் அங்கே இருக்கா? அனுஷ்டான விசேஷம் இருக்கா இல்லையா? கிம்பா ஜீர்ணவஸ்த சோபத்ரவ கிராமாதி தியாகவத ஜீர்ணவஸ்த சோபத்ரவ கிராம தியாகம் ஜீர்ணவஸ்த தியாகம் சோபத்ரவ கிராம தியாகம் என்ன அர்த்தம்? ஜீர்ணமான வஸ்திரத்தை அப்படியே தூக்கி போடுறது. சோபத்ரவ கிராமம்னா எந்த கிராமத்துல ஜீவிக்க முடியாத போயிட்டோ முடியலையோ உபதிரவம். இப்போ கேரளாவில் போயிட்டு வந்துருக்கு இல்லையா, பல கிராமங்களும் ஜீவிக்க முடியாது, அப்படியே தோட்டாயிடும். அங்கே விட்டு வேற இடத்துக்கு போக வேண்டியதா இல்லையா? சோபத்ரவ கிராமத்தை உபேட்சித்து இன்னொரு கிராமத்துக்கு போற மாதிரி என்ன, அதுக்கு என்ன ஏதாவது ரிச்சுவல்ஸ் இருக்கா? நீ விட்டு போக வேண்டியதாகுதா? அந்த மாதிரி சோபத்ரவ கிராமாதி தியாகவத்தை லௌகிக தியாகம் மாத்திர ரூபா. லௌகிகமான தியாகம் அவ்வளவுதானா? ஏதாவது அனுஷ்டான விசேஷம் இருக்கா? நான் ஆத்தியா முதல் சொன்னது தெரியல. தத்துவதா கர்த்தராகித்தேன விதி நிஷேதானதிகாரம். எந்த விதமான அனுஷ்டானமும் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன கர்த்தத்துவம் புத்தி இருந்தா தானே அனுஷ்டானம் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சிஷியனா இருக்கேன், இப்படி ஒரு மந்திரோச்சாரம் பண்ணுனா இப்படி மந்திரம் இல்லை, அதுக்கு மந்திரம் வரும், அந்த அர்த்தத்தில் மந்திரம் வரும். என்ன சிஷியன் என்ன குரு? சாஸ்திரம் சாஸ்திரா மாதிரி இருக்கும். சிஷியாச்சாரியா சதைவ பிதபுத்திராத்தியாத்மா வேத புத்தியே இல்லாம போயிருக்கனால் அதுக்கப்புறம் அகங்கரிக்காமி என்ற சங்கல்பமே முடியாது. கர்மம் எந்த கர்மமா இருந்தாலும் ஒரு சங்கல்பம் இருக்கும் இல்லையா? சங்கல்பத்துக்கு யார் அதிகாரி? கர்த்தத்துவ புத்தி இருக்கிறவன் தானே. அகம் கரிக்கிய எந்த விதமான சங்கல்பம் கடைசியில் வரும் இல்லையா? அகம் கரிக்கிய வரும், அகமும் இல்லை கரிக்கையும் இல்லை. அது என்ன எப்படி சங்கல்பம் பண்றது? அப்போ அதனால அனுஷ்டானத்துக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு தத்துவஞானம் இருக்கோ அனுஷ்டானத்துக்கு அதிகாரம் இல்லை. அதனால தத்துவவிதா கர்த்தராகித்தேன விதி நிஷேதாதிகாரா. விதிக்கும் நிஷேத அதிகாரம் இல்லை, நிஷேதத்துக்கும் அதிகாரம் இல்லை. அதையே பரியதே ஞானாமிருதேன கிருத்தஸ்ய கிருதகிருத்தியஸ்ய யோகினः நைவாஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்திதே நப தத்துவித். அதுதான் எனக்கு பண்றதுக்காக எனக்காக ஏதாவது இருக்கு. இந்த உலகத்தை உதாரணம் பண்ணணும்னு நினைச்சா கூட தத்துவித் இல்லை. அது எனக்கு என்னுடைய சகஜீவி, என்னுடைய இந்த பிரபஞ்சம், நான் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படி ஒரு எண்ணம்
அது ஒரு வியாபகாரிகமா சொல்லலாம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த மகான்களா இருந்தாலும் பல பேர் மற்றவர்களுக்காக இந்த மாதிரி ஜீவன் முக்தி அவசரம் இருந்தவா கூட மற்றவர்களுக்காக பலரும் பண்ற மாதிரி சொல்லுவா. இருந்தா கூட அது உள்ளுக்குள்ள வரல. எதா இருந்தாலும் எந்த யோகத்தினா இருந்தாலும் பணக்காக அப்படி கிடையாது. ஏன்னா பிரபஞ்சமே இல்லையே, பிரபஞ்சத்தோட சம்பந்தம் இருந்தால் தானே சங்கல்பம் வர முடியும். அதனால ஞானாமிருதேன பிரத்யக்ஷ கிருதகிருஷ்ய யோகா நைவாஸ்தி கிஞ்ச கர்த்தவியம் இது வருது இல்லையா, சமே சாஸ்திராஸ்தி கர்த்தவியம் ரிஷுலோகேஷி சிந்தனம் ஞானவாக்கம் அவாத்தவியம் வர்த்தையோட கண்மணி. அது இருக்கலாம், ஏதோ உத்தேசிச்சு ஏதோ பண்ற மாதிரி தோணலாம், தோன்றது தப்பு இல்லை, கணக்கு இருக்க கூடாது. மற்றவாவுக்கு தோன்றதுனால ஒண்ணும் இல்லை, ஏன்னா இன்னொருத்தருக்கு தெரியாது இல்லையா, அதனால அவளுக்காக பண்ணி காமிக்கிறது அவ்வளவுதான். தனக்காக பண்றது உங்களுக்குள்ள இருந்தால் தப்பு கேவல தியாகம் வச்சிடும். ஏதாவது ஒரு அனுஷ்டானத்தினால யுத்த சன்னியாசி சன்னியாசம் வாங்கிக்கிறதுனா எப்படி இருக்கும், ஏதோ ஒரு அனுஷ்டானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி சன்னியாசம் வாங்கிக்கிறது அப்படி கிடையாது, விதி நிஷேகமும் கிடையாது. அப்ப எப்படி இருக்கணும், கேவல தியாகம், லௌகிக தியாகம். அப்புறம் ஜீரணமா விடுற மாதிரி அந்த கிரகத்தை விட்டு வெளியே போகல, அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கா பார்த்தா அது என்ன திவ்யா கண்டனம் பண்ற திவ்யா கௌபீன தண்டாத்தி ஆசிரம லிங்க விதான சிரவணா. கௌபீனத்தையும் தண்டத்தையும் எடுத்துன்னு சொல்றாரு இல்லையா, அப்ப ஏதோ ஒரு நியமம் இருக்கிற மாதிரி தோன்றது. அப்ப எந்த நியமமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. லௌகிகத்தை கேவல லௌகிக தியாகமா இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லக்கூடாது. கௌபீனம் தண்டம் ஆச்சாரியாவே இருக்கு, அதுவும் தேவையில்லையே அப்படி கேட்கலாம். அப்போ உங்களோட அபிப்பிராயம் என்ன யோசிக்க வேண்டியது. ரெண்டு பக்கமும் சரியா தோணல. ஏதாவது அவருக்கு ஒரு தனியாக ஒரு ரிக்வஸ்ட் இருக்குன்னு சொன்னாலும் அது சரியா தோணல, ஆனா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் சரியா தோணல. ஏன்னா கௌபீனம் தண்டஞ்ச தீவிரத்தியான இருக்கு. அதனால என்ன அபிப்பிராயம் என்றத விசாரம் பண்ணணும். ஆமா, விதிவிஷா சன்னியாசத்துக்கு தான் லிங்கம் இருக்கலாம் உண்மையா, ஆனா வித்வத் சன்னியாசத்துக்கும் லிங்கம் சொல்றது சொல்லும்போது என்ன அர்த்தம்,